கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த ரோட் ஷோ நடந்தது இல்லையா? 41 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அங்கே மக்கள்கிட்ட ஒரு கோபம், ஒரு கொந்தளிப்பு கிளம்பணும் இல்லையா? குடல் சரிந்து இறந்த ஒரு குழந்தையை பார்க்கிற நமக்கு, கேட்கிற நமக்கு ஏற்படக்கூடிய வலி வேதனை கூட அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய 60% 70% பேருடைய மனநிலையே. ஏன் விஜய் கைது செய்யப்படலை, ஏன் விஜய் மேலே வழக்கு பதிவு செய்யப்படலை அப்படின்ட்டு திமுக மேலே ஒரு அரசியல் சந்தேக பார்வையை டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்றதை தொடர்ச்சியாக விஜய் சொல்லிட்டே இருந்தார்ல. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா மாதிரியான ஒரு அசுர சக்தியை தமிழ்நாடு அரசியல் களத்தில் எதிர்கொள்றது திமுக கண்டிப்பாக இதன் பிறகு விஜய் ரொம்ப மென்மையாக தான் அணுக வேண்டியது. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோட தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் ஒரு புதிய வீடியோவோடு பேச இருக்கிறோம். கடந்த 27ஆம் தேதி கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த ரோட் ஷோ நடந்தது இல்லையா? அதில் 41 பேர் உயிரிழந்தனர். அதன் பிறகு நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரியான அரசியல் பாதையில் போகுதுன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அடிப்படையில் 41 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அங்கே மக்கள்கிட்ட ஒரு கோபம், ஒரு கொந்தளிப்பு கிளம்பணும் இல்லையா? அது இந்த விஷயத்தில் நடந்திருக்கா? தன் பெற்ற குழந்தையை பறிகொடுத்த தாய், தன் உடன் பிறந்த சகோதரன் சகோதரியை பறிகொடுத்தவர்கள், மனைவியை பறிகொடுத்தவர், இப்படி பல்வகையான மனிதருடைய பேட்டிகளை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ஐயோ, எங்கள் குடும்பத்தில் ரத்தத்துக்கு ரத்தமான ஒருத்தர், எங்கள் உயிருக்கு உயிரணைய ஒருத்தர் இறந்துட்டாங்களே அப்படின்ற வலியே இல்லாமல், பதற்றமும் இல்லாமல், தங்களுடைய தலைவர் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரியான, நான் பொதுமக்கள் சொல்ல, அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய 60% 70% பேருடைய மனநிலையே பேட்டியே இப்படி தான் இருக்குது. அப்போது இவ்வளவு நெஞ்சு உழுக்கக்கூடிய ஒரு குழந்தை, குடல் சரிந்து இறந்த ஒரு குழந்தையை பார்க்கிற நமக்கு, அந்த செய்திகளை கேட்கிற நமக்கு ஏற்படக்கூடிய வலி வேதனை கூட அந்த உயிரை பறிகொடுத்தவரிடம் இல்லை அப்படின்னும்போது சமூகத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டிய அந்த கோபம் ஏற்படாமல் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு வியப்பை தருது. கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட ஒரு தலைமுறைக்குள்ளே நாம் சேர்ந்திருக்கோமா அப்படின்ற ஒரு கடுமையான யோசனைகள் நெஞ்சு உழுக்குது. ஏன்னா ஒரு 1980களில் பிறந்தவங்களுடைய பெற்றோர்களுடைய பிள்ளைங்க தான் இப்போ 20-25 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ இந்த சமூகம் எப்படி இயங்குதுன்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? மனிதன் அடிப்படையில் ஒரு சமூக விலங்குன்னு சொல்லுவாங்க, சோஷியல் அனிமல்ன்ட்டு. ஆனால் இந்த ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு அவங்கள பேம்பர் பண்ணி வளர்க்கக்கூடிய ஒரு தலைமுறை, இல்லாட்டி பிள்ளைகளுடைய அப்பா கஷ்டப்பட்டாலும் பிள்ளைக்கு பைக் வாங்கி தரக்கூடிய ஒரு அப்பா, எங்கள் அப்பா எனக்கு சம்பாதிச்சு தான் கொட்டணும், இதில் என்ன இருக்குது, என் தவறுக்கு அவர் பொறுப்பேற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பிள்ளை, இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையே உருவாகி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் சமூகத்து கூட இயங்க வேண்டியவங்க சமூக வலைதளங்களில் அதிகமாக இயங்கிட்டு இருக்காங்க. மனிதன் சமூகத்து கூட தான் இயங்க முடியும் அடிப்படையில். ஆனால் இந்த தலைமுறை அப்படி இல்லை, பெரிய அளவுக்கு இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அப்பா அம்மாக்கிட்ட பெரிய அளவுக்கு இணக்கமான ஒரு பேச்சுக்களோ, உறவினர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர இருக்கிறதோ, இல்லை வந்த ஒரு இடத்துல பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதோ, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறதோ, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இல்லை. எனக்கு நான் உழைக்க தயாராக இல்லை, ஆனால் எனக்கு சொகுசு கிடைக்கணும், எனக்கு அறிவை வளர்த்துக்க தேவையில்லை, ஆனால் எல்லாரும் என்னை போற்றி புகழணும், இப்படியான ஒரு மனோபாவம் மிக்க ஒரு பெரிய தலைமுறை, இளைய தலைமுறை வளர்ந்துருக்கு. எண்ணிக்கை அடிப்படையில் ஐஐடியில் நிறைய பேர் சேர்றாங்க, இன்ஜினியரிங் சேர்றாங்க, படிக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு 3 கோடி இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இதில் ஒரு 30 லட்சம் பேர் மட்டும் இந்த மாதிரியான படித்து கரையேறணும், நம்முடைய சமூகத்துக்கு நமக்கான பங்களிப்பு அப்படி இருந்தால் போதுன்ற மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்காங்க. எஞ்சிய பெரும்பான்மை சதவீதம் 60-70% இப்போ என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லையை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்களோ, இந்த கொரோனா காலகட்டம், அதன் பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெற்றிடம், அந்த எல்லாமே சேர்ந்து, இல்லாட்டி சினிமா சீரியல்களுடைய அதிகமான தாக்கம் இந்த பிள்ளைங்கிட்ட எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையை உண்டு பண்ணியிருக்கோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா தங்களுடைய குழந்தையும் வாரிசையும் இழந்துட்ட ஒருத்தரால் இப்படி பேச முடியாது, ஆனால் அப்படி பேசி இருக்கிறாங்க, கண்கூட சாட்சிகள் இருக்குது. அப்போ இந்த தலைமுறைக்கிட்ட இந்த கோபமே ஏற்படவே இல்லை. ஒரு 41 பேர் விழுந்திருக்காங்க, அதுக்கு நாமளும் ஒரு தார்மீக பொறுப்புன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரவே இல்லைன்றப்போ இந்த விஷயத்தை எப்படி கையாள முடியும்? ஒரு இடத்துல ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வைப்ரண்ட்டாக எழுந்து வருதுன்னா ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் வரும்போது அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு கரண்ட் வரும்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள்
உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட அத்தகைய ஃபோர்ஸே வரவே இல்லை, அந்த மக்கள் அப்படி ஒரு எழுச்சியை காட்டவே இல்லைன்றப்போ இதை காவல்துறையும் இல்லை அரசாங்கமும் எப்படி அணுகணும்? ஒரு பெரிய ஏன் விஜய் வந்து கைது செய்யப்படலை, ஏன் விஜய் மேலே வழக்கு பதிவு செய்யப்படலை அப்படின்ட்டு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க இல்லையா? ஏன்னா தமிழ்நாட்டுக்கிட்ட அரசாங்கத்திட்ட இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எதிர்கொண்ட அனுபவமே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு தலைமுறை எதிர்கொண்ட ஒரு அனுபவமே இல்லைன்றதா உண்மை. ஏன்னா அந்த கட்சியோட தலைவர் விஜய் வெளியிட்ட வீடியோலேயே எந்த இடத்துல அவர் மன்னிப்பும் கோரவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த ஒரு 400 பேர் உயிரிழக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வகையில் முடிஞ்சால் தொட்டுப்பாருன்ற ஒரு ரீதியில் தான் அவர் வீடியோ போடுறாரு. அதற்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு அந்த கட்சி தொண்டர்கள்ட்ட வருது, பொதுமக்கள்கிட்டையும் அதை பார்க்க முடியுது. ஒரு மாற்று அரசியல் திமுக மேலே ஒரு அரசியல் சந்தேக பார்வையை வந்துட்டு பாரதிய ஜனதாலேருந்து பல்வேறு கட்சிகள் பல்வேறு பொதுமக்கள் வந்துட்டு எழுப்ப முடியுது, பார்க்க முடியுது. நேரடியாக அவங்க களத்தில் செயலாற்றியிருக்காங்க, மக்களை உயிரிழப்பை இன்னும் அதிகரிக்காமல் தடுத்திருக்காங்கன்ற எல்லா உண்மைகளும் கண்கூடா இருந்தும் கூட நேரடியாக விஜய் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாமல் போகிறதுக்கான அந்த தயக்கங்கள் இருக்கு இல்லையா? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசியல், தமிழக அரசியல் விளையாட்டில் இது ஒரு முக்கியமான புள்ளி. ஏன்னா காமராஜர் காலத்தில் ஒரு அரசியல் இருந்தது, கலைஞர் காலத்தில் ஒரு அரசியல் இருந்தது, ஜெயலலிதா காலத்தில் ஒரு அரசியல் இருந்தது. இப்போ மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவங்களும் அந்த திராவிட பாரம்பரியத்தில் வந்து அரசியல் செஞ்சிட்ருக்காங்க. இவர்களுடைய தொண்டர்கள் என்பது இவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ உருவாக்கக்கூடிய தலைமுறை இருக்குது இல்லையா, இந்த தலைமுறையுடைய உளவியல் பாணி வேறையாக இருக்குது. இவர்கள் வழிநடத்தக்கூடிய தலைவருடைய உளவியல் பாணி அதுக்கு ஒத்திசைவாக இருக்குது. ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்கள் உள்ளே வரும்போது நம்மளுடைய குறுநில மன்னர்கள் வந்துட்டு கத்தியும் வேலும் ஈட்டியும் அடிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பீரங்கியை வந்து ஆங்கிலேயர் கொண்டு வந்துட்டு எளிதாக வெண்டிட்டு போயிட்டாங்களே, அதுபோல் இப்போ இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோ இல்லை தேசிய கட்சிகளோ அவங்களுக்கு உண்டான அரசியல் பாரம்பரியம், கண்ணியம், கட்டுப்பாடு இப்படி தான் இயங்கணும், ஒரு உள்கட்டமைப்போட என்ன மாதிரி தான் பேசணும் பொது இடத்துலன்ற மாதிரியான நீண்ட நெடிய மரபுலேருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு ஆங்கிலேயர்கள் பீரங்கியை கொண்டு வந்து போல் நாங்கள் என்ன வேணா செய்வோம், எப்படி வேணா இருப்போம், எங்களுக்கே ஒரு இழப்பு ஏற்பட்டால் கூட நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம், அப்படிப்பட்ட ஒரு இந்த அரசியல் யுத்தம் இருக்கு இல்லையா, இது தமிழ்நாடு அரசியல் களத்துக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த தாவேக்காவுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கார். அவருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் வைக்கப்பட்டிருக்கார். ஆதவ அர்ஜுனா வீட்டிலேயே இருந்திருக்காரு, ட்வீட் போடுறாரு புரட்சி வெடிக்கின்ட்டு, அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒருவேளை தமிழ்நாடு நீதிமன்றத்தில் அவருக்கு ஏதாச்சும் சிக்கல் ஏற்பட்டால் அதை சரி செய்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்தையும் அவர்கிட்ட பெரிய அளவுக்கு பணம் இருக்குது, உச்சநீதிமன்றம் வரை ஆலோசனை நடத்துறதுக்காக டெல்லி போயிட்டார். தாவேக்கோட பொதுச்செயலாளர் ஆனந்துக்கு வந்துட்டு விஜய் ஓரளவுக்கு ஆதரவு தருவார்ன்ற மாதிரி நம்பலாம். அதனால் அவரும் வந்துட்டு மறைமுகமாக இருந்துட்டு முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்கிறாரு. விஜய் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு முடிஞ்சால் ஆஃபீஸில் போய் வீட்டுக்கு வந்து பாருன்ற மாதிரி அறைகள் சவால் விடுக்கிறாரு, வாங்கடா வந்து கிட்னி திருடுறன்ற மாதிரி. அதனால் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது எது நடவடிக்கையாக திரும்புமோ அப்படின்ட்டு திமுகவும் காவல்துறையும் நினைக்குதுன்ட்டு தோணுது. 27ஆம் தேதியிலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் நடந்திருக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட கரூர் சம்பவம் நீர்த்து போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். 41 பேர் பலியானதை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே பெரிய அளவுக்கு பொருட்படுத்தாதப்போ நாம் எப்படி பொருட்படுத்த முடியும்? பேசிகிட்டு இருக்கிறது அந்த வலி வேதனை கண்ணீரோடு பேசிட்டவங்களுடைய கண்ணீருக்கே கவலையே பொருளே இல்லைன்னும் போது நாம் என்ன பண்ண முடியும்? திமுக கண்டிப்பாக இதன் பிறகு விஜய் ரொம்ப மென்மையாக தான் அணுகும்னு நினைக்கிறேன். என்ன ஆனந்துக்கும் முன்ஜாமீன் கிடைக்கலாம், ஆதவ அர்ஜுனாவும் பெரிய அளவுக்கு கைது செய்யப்படாமல் தப்பிக்கப்படக்கூடும். இந்த வருகின்ற சனிக்கிழமையை விடுத்து அடுத்த சனிக்கிழமை, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி விஜய் மீண்டும் திருவள்ளூர்லேயோ சேலத்துலேயோ அவர் மீண்டும் களமிறங்குவார். அதே போல் ஒரு பஸ் வரும், கிட்டத்தட்ட அதே போல் ஒரு 10,000 பேர் ஓடி வருவாங்க, திரளுவாங்க, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடும். இன்னும் சொல்லப்போனால் கரூர் சம்பவத்துக்கு நீதி எங்கே அப்படின்னு விஜயே கேள்வி எழுப்பக்கூடும். எங்களுக்கு நீதி கொடுக்கணும், 40 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அவர் எங்களுக்கு தியாகிங்க, எங்களுடைய முன்னோடிங்க, நீங்கள் எங்களுக்கு சதி செஞ்சிட்டீங்க, எப்போ எங்களுக்கு நீதி கிடைக்கும், இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் எப்போ கண்டுபிடிச்சி தருவீங்கன்ட்டு அரசாங்கத்தை நோக்கிய கேள்வி எழுப்பார், பொதுமக்கள் நோக்கிய கேள்வி எழுப்பார். அதை ஆர்ப்பரிக்கக்கூடிய கூட்டமும் கீழே நின்றுட்டு தான் இருக்கும். இது உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு நெருக்கடினா அதிமுகவுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு காலகட்டம். உண்மையிலேயே டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்றதை தொடர்ச்சியாக விஜய் சொல்லிகிட்டே இருந்தார்ல, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஊடகங்களும் பொதுமக்களும் இந்த ஒரு மரணத்தை பற்றியும் இல்லை இதன் பிறகு விஜய் என்ன செய்வார், ஒருவேளை ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணுவாரா, அரெஸ்ட் பண்ணால் விஜய்க்கு மாசம் ஆகுமா இல்லையா, இப்படியான காலத்துக்கு தான் கொண்டு போகுமே தவிர 34 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த அதிமுக, கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக, எத்தனையோ எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த அதிமுக அது ஒரு பேசுபொருளாக மாறுவதை முற்றிலும் தடுக்கிற வகையில் தான் விஜய் செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு வகையில் பாரதிய ஜனதாவுடைய ஆதரவும் பின்னாடி இருந்திருக்கேன். நிர்மலா சீதாராமன் வராங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியுடைய குரலை பின்பாட்டாக பாட வேண்டிய இடத்துல தான் பாஜக இருக்கணும். ஆனால் அவர்கள் தனியாக ஆவர்த்தனம் பண்ணி விஜயை வந்துட்டு ஒரு பெரிய மெட்டீரியலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் ஈடுபட்டுருக்காங்க. இது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு.
இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஏற்கனவே வாகை சுடும் வரலாறு திரும்புது என்ற தலைப்போட பேருந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கேப்சர் பண்ணிட்டு விஜய் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த செயல்பாடுகள் மூலியமாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்தை வந்துட்டு டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு அவர் மாற்றிக்கிட்டு இருக்காரு. சுதாரிச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை முன்னிறுத்துவதற்கான வேலைகளை இன்னும் அதிகப்படுத்தணும். இத்தகைய ஒரு கூட்டத்தை எதிர்கொள்வதற்கான அரசியல் பாணி என்னன்றதை அதற்கேற்ற வியூகங்களை திமுகவும் வைக்கணும், அதிமுகவும் வைக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக தாவேக்கா மாதிரியான ஒரு அசுர சக்தியை வந்துட்டு தமிழ்நாடு அரசியல் களத்தில் எதிர்கொள்றதுன்றது அவளை எளிதல்ல. இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.